ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது யாருக்காகனா நீங்கள் சொல்கிறீங்க, அம்மா நீ சொல்லிட்டம்மா, நேசிச்சவங்களை மறந்து தான் ஆகணும், அடுத்த இதில் மூவ் ஆன் பண்ணிவிட்டு போங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்களால் முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக முடியாது தான். ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம பேசுனது, பழகுனது, அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணது, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்த நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இது ஞாபகம் வரும். அதுக்கு தான் சொல்கிறேன் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியல, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நான் இதுலேருந்து எப்படியாவது வெளியே வந்து நான் அடுத்தடுத்து என்னுடைய கரியரில் நான் மூவ் ஆன் பண்ணிட்டு போனேன் ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட கேளுங்க. அவங்க தான் உங்களுக்கு நான் ஏசப்பா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து சேர்ப்பார். கடவுள் உங்களுக்காக நியமித்து வச்சதை ஒருவனாலும் தடுக்க முடியாது. என்ன சூழ்நிலை இருந்தாலும், என்ன எதிர்மறையாக இருந்தாலும், அதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கானதை உங்களுக்கு கேட்டு எடுத்துகிட்டு வந்து சேர்ப்பார். ஸோ ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, திராணிக்கு மேலாய் நான் உன்னை சோதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் சோதனை கொடுப்பார். அந்த சோதனை கூட எதுக்குன்னா, நீ ஏசப்பாவை ஒதுக்கி வச்சு மனுஷனை நம்பி மனுஷன் மேலே அவ்வளோ அன்பை காட்டியிருப்பேன். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த சிச்சுவேஷனை உனக்கு கொண்டு வந்திருக்கிற. இப்போயாவது புரிஞ்சு ஏசப்பாவை பிடிச்சிக்கங்க. உனக்கானதை கண்டிப்பாக உனக்காக வரும். அது யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Bye.